நமக்கு ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டம் போதும். இப்படி தான் பாருக்கணும் கூட்டம்னா. இதை விட்டு எப்போ பார்த்தாலும் அத்தை தரேன் இத்தை தரேன்னு கூட்டம் கூட்டினா அதெல்லாம் நல்லா வாங்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார், எந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறார் இவர் பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் தோமோ அன்பரசன் அவர் தான். இப்போ அவர் ஒரு மேடையில் பேசுகிறாரு. ஓகே, அவர் மேடை அவர் பேசலாம் அப்படின்ற மாதிரி என்ன தான் நம்ம மனசை தேர்த்திக்கிட்டாலும் இப்போ இல்லாமல் அப்போ பேசுறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில பாயிண்ட் பேசியிருக்கார். என்னென்னா வழக்கமாக அந்த கூட்டத்துக்கு லேடிஸ் எல்லாம் கூட்டின்னு வருவாங்க போல். அந்த மாதிரி லேடிஸ் வராத ஒரு கூட்டமாக இதை கூட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பாருங்கண்ணா, லேடிஸ் இல்லாத கூட்டம் தான்ப்பா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். இல்லை ஒன்றே நல்லா டென்ஷன் ஆகும் உங்களுக்குலாம், டப்புன்னு கோவம் வரும். என்னப்பா திமுகவில் போகுது லேடிஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது, மகளிருக்காக குரல் கொடுப்போம் அப்படி சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் அந்த மீனிங்கில் சொல்ல நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோம் வாங்கோ அப்படின்னு அம்மாக்களை கூட்டின்னு போயிட்டு அந்த கூட்டத்தில் உட்கார வச்சா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆடா என்னப்பா கசன்னு பேசி நேக்குறாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருந்துச்சா கூட வந்த ஏரியாக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்தக்கா போகுது நானும் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுவாங்க. அப்போ கூட்டம் காலி ஆகிடும். அந்த மாதிரி கூட்டம் காலி ஆகிற கூட்டமாக கூட்டின்னு வராதிங்க. ஜேன்னு எண்ணியும் நம்ம பேசுறது கேட்குற நம்ம புள்ளிங்க கூட்டத்தை கூட்டின்னு வாங்க, சொக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் தாமோன் பிரச்சனை அவர்கள். நீ தேர்தல் நெருங்குது. இப்போ தேர்தல் காலம் இனிமேல் வேகமாக சூடு பிடிக்கும். கண்டவெல்லாம் ரோட்டுக்கு வருவான். நாங்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்கிறவன் நான் தான் சொல்லுவான். இதெல்லாம் எதையும் நம்ப கூடாது. வாழ்வோ சாவோ மக்களோடு இருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். திமுக காரன் தான் உங்களோட இருப்பான். அது கொரோனா வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, பசின்னு சொன்னா ஒரு முடி அரிசியாவது எடுத்து கொடுக்குறவன் தான் திமுக தொண்டை. ஞாபகம் வச்சுங்க. மற்றவெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவான், வேகமா பேச்சுக்கு வெளியே போயிடுவான், அதுக்கப்புறம் ஆளாத போயிடுவான். ஆக எந்த நிலையிலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்களின் துன்பங்களை போக்குறதுனா திமுக தொண்டமும். உள்ளபடியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெண்களே இல்லாம கூட்டம் நடத்துது. இதை மட்டும்தான் இதுதான் கட்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நலத்திட்ட உதவிலாம் தரேன்னு சொல்லி ஆமா உட்கார வச்சுட்டு செய்ய பாதி பேசும்போது பாதி எழுந்துக்கோங்க. ஒரு 4 பேர் இருந்தாலும் பாதி மொத்த பேர். நீ வருகை தந்திருக்கிற வட்டக்கழக செயலுக்கு நான் சொல்றேன், பகுதி கழக செயலுக்கு சொல்றேன், இனி கூட்டங்கள் இந்த முறையில் தான் கூட்டம் வேண்டும் என்று. இது மாதிரி கூட்டத்தை நம்ம வச்சுன்னு சொன்னா எவன் தயவுதாட்சியும் கிடையாது. எவன் தயவுதாட்சி தேவையில்லாம எந்த தேர்தல் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you. அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க, அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.